வணக்கம். உங்க சருமத்தை ஒரு பெரிய ஸ்டேஜ்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அதோட மிகச்சிறந்த நிகழ்ச்சிக்கு தேவையான அத்தனை ரகசியமும் அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி, அதாவது பேக் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இன்னைக்கு அந்த ரகசிய திரைய விலக்கி நம்ம உடம்போட ஒரு ஆச்சரியமான தொடர்பை பத்தி பார்க்க போறோம். உங்க முகத்துல வர்ற பரு இல்ல மத்த ஸ்கின் பிரச்சனைகள் எல்லாம் உண்மையில உடம்புக்குள்ள ரொம்ப ஆழமான இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க இத புரிஞ்சுக்க நம்ம உடம்பையே ஒரு பிரம்மாண்டமான தியேட்டரா கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த தியேட்டர்ல ரெண்டு முக்கியமான இடம் இருக்கு. ஒன்னு, பிரகாசமான வெளிச்சத்துல எல்லாரும் பார்க்கற மெயின் ஸ்டேஜ், அதுதான் உங்க சர்மம். இன்னொன்னு, யார் கண்ணுக்கும் தெரியாத ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைகள் நடக்கிற அந்த பேக் ஸ்டேஜ், அதுதான் உங்க குடல். அப்போ இந்த ரெண்டு ஸ்டேஜுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க தான் கதையே ஆரம்பிக்குது. மெயின் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கணும்னா அது முழுக்க முழுக்க பேக் ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நம்ம நாடகத்தோட ஹீரோ இல்ல ஹீரோயின் வச்சுக்கோங்களேன், அது உங்க ஸ்கின் தான். எல்லா கைத்தட்டலும் பாராட்டும் சில சமயம் வர்ற விமர்சனமும் கூட இந்த ஸ்டேஜுக்கு தான். ஆனா இந்த ஸ்டார் இப்படி ஜொலிக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? பேக் ஸ்டேஜ்ல சத்தமே இல்லாம வேலை செய்யற கோடிக்கணக்கான குட்டி குட்டி தொழிலாளர்கள் தான். நம்ம கதையில இவங்க தான் பேக் ஸ்டேஜ் க்ரூ, அதாவது நுண்ணுயிரிகள். செட் போடுறதுல இருந்து லைட்டிங் பார்க்கற வரைக்கும் ஷோவை கரெக்டா கொண்டு போறதே இவங்க தான். சரி, ஒருவேளை இந்த பேக் ஸ்டேஜ்ல பிரச்சனை வந்தா என்ன ஆகும்? பேக் ஸ்டேஜ்ல ஒரு பெரிய கலவரமே வெடிக்குதுன்னு வைங்க. நல்லா வேலை செய்யற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் போயிட்டு பிரச்சனை பண்ற ஆளுங்க உள்ள வந்துடுறாங்க. இந்த நிலையை தான் சயின்ஸ்ல கட் டிஸ்பயோசிஸ்னு சொல்றாங்க. நம்ம ஸ்டேஜ்ல ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் மூல காரணம். அப்போ யார் இந்த வில்லன்கள், யார் இந்த நல்ல க்ரூவை கலைச்சு விடுறது? இதோ பாருங்க, நம்மளோட தப்பான சாப்பாடு, அதிகமான மன அழுத்தம், தேவையில்லாத ஆன்டிபயோட்டிக்ஸ், சரியில்லாத தூக்கம், இவங்க தான் நம்ம ஷோவை கெடுக்கிற அந்த நாசகாரர்கள். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குழப்பம் பேக் ஸ்டேஜ்ல மட்டுமே நிக்காது, அது அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துடும். முகப்பரு, எக்ஸிமா, சொரியாசிஸ்னு ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் மொத்தமா சொதப்பிடும். ஓகே, இந்த பேக் ஸ்டேஜ்ல நடக்கிற கலவரம் எப்படி மெயின் ஸ்டேஜுக்கு தெரிய வருது? இந்த கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது, அது எப்படி நாசமா போகுதுன்னு பார்க்கலாமா? எல்லாமே இந்த கம்யூனிகேஷன் ஹெட்செட் மூலமா தான் நடக்குது. அதாவது உங்க குடல்ல இருக்கிற அந்த க்ரூ சில ரசாயன பொருட்களை ரத்தத்துல கலக்குது. இதுதான் பேக் ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டேஜுக்கு போற மெசேஜ். இந்த மெசேஜ் ரொம்ப கிளியராவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரே இரைச்சலோட ஸ்டாட்டிக் சத்தத்தோடவும் இருக்கலாம். இங்க பாருங்க இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு பக்கம் ஒரு நல்ல ஆரோக்கியமான க்ரூ அனுப்புற தெளிவான சிக்னல்கள், இது நம்ம சருமத்தை பாதுகாக்குது. இன்னொரு பக்கம் ஒரு குழப்பமான க்ரூ அனுப்புற ஆபத்தான சிக்னல்கள், இது நம்ம சருமத்தை தாக்கி பிரச்சனைய உண்டாக்குது. பேக் ஸ்டேஜ் க்ரூ சந்தோஷமா ஒழுங்கா இருந்தா அவங்க பியூட்ரேட் மாதிரியான நல்ல விஷயங்களை ஹெட்செட்ல சொல்லுவாங்க. இதுதான் அந்த தெளிவான அறிவுறுத்தல்கள். இந்த மெசேஜ் சருமமே நீ தைரியமா இரு, நல்ல பளபளப்பா இருன்னு சொல்ற மாதிரி. ஆனா க்ரூவே கலவரத்துல இருக்கும்போது ஹெட்செட்ல ஒரே இரைச்சல் தான் கேட்கும், தப்பு தப்பான சிக்னல்கள் போகும். அதோட விளைவு ஸ்டேஜ்ல ஒரே சிவப்பு, எரிச்சல், பருக்கள்னு மொத்த ஷோவும் டேமேஜ் ஆயிடும். சரி, நீங்க தான் அந்த தியேட்டரோட டைரக்டர்னு வைங்க. ஒரு ஷோ நல்லா போகலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்டேஜ்ல இருக்கிற ஆக்டர்ஸை திட்டாம முதல்ல பேக் ஸ்டேஜ்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்து சரி பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். உங்க பேக் ஸ்டேஜ் க்ரூவை திரும்பவும் ஃபார்முக்கு கொண்டு வர இதோ ஒரு சிம்பிளான ரெண்டே ஸ்டெப் இருக்கிற ஒரு கேட்டரிங் மெனு. முதல் ஸ்டெப் ப்ரீபயோட்டிக்ஸ். இதுக்கு பேரு எனர்ஜி பூஸ்ட். அதாவது உங்க டீம்ல இருக்கிற பெஸ்ட் ஒர்க்கர்ஸ்க்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்துற மாதிரி. பருப்பு, பீன்ஸ், முழு தானியங்கள்ல இது நிறைய இருக்கு. ரெண்டாவது ஸ்டெப் ப்ரோபயோட்டிக்ஸ். இது புதிய ஆட்கள், அதாவது ஷோஸ் சொதப்பும்போது வெளியில இருந்து திறமையான புது டீமை உள்ள கொண்டு வந்து பிரச்சனை பண்றவங்கள எல்லாம் ஓட விடுற மாதிரி. தயிர், மோர் மாதிரி புளித்த உணவுகள் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இதோட ரிசல்ட் என்ன? பேக் ஸ்டேஜ்ல ஒரு அமைதியான, சந்தோஷமான, திறமையான டீம் உருவாகும். அதோட பிரதிபலிப்பு மெயின் ஸ்டேஜ்ல ஒரு பிரமாதமான, ஜொலிக்கிற பெர்ஃபார்மன்ஸ். சரி, நம்மளோட இந்த ஒளிரும் சருமத்தின் அரங்கம் டூர் முடிய போகுது. இதுலேருந்து ஒரு டைரக்டரா நீங்க என்ன முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கணும்? சயின்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது, நம்ம ஸ்கின் கேர் பத்தி யோசிக்கிற விதத்தையே மாத்தணும். உங்க சரும ஆரோக்கியம் உண்மையில உங்க குடல் ஆரோக்கியத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு. அதனால கடைசியா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். உண்மையான நீடிச்ச சரும ஆரோக்கியம்ங்கிறது நீங்க முகத்துல என்ன பூசுறீங்கிறது மட்டும் இல்ல, அது உள்ள இருந்து, அதாவது உங்க குடல்ல இருந்து வர்ற ஆரோக்கியத்தோட நேரடி வெளிப்பாடு. அப்போ அடுத்த தடவை நீங்க கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்கும்போது இந்த கேள்வியை கேளுங்க. உங்க அரங்கத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களுக்கு என்ன சொல்லுது?
ஒருவேளை உங்க சருமத்தோட உண்மையான நிலவரத்தை தெரிஞ்சுக்க நீங்க பேக் ஸ்டேஜ ஒரு செக்யூரிட்டி ஆடிட் பண்ண வேண்டிய நேரம் வந்திருக்கலாம்.